உங்களுக்கு அரசியல் புரியலன்னா எதிர்காலத்திற்கு அரசியல் புரியாமல் போய்விடும் என்பதுதான் பொருள். நீங்கள் தான் நாளைய தலைவர்கள். நான் என் கட்சியில் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு காலேஜிலையும் நான் தலைவர்களை தேடி போயிட்டு இருக்கேன். என் கட்சியில் தலைவர்கள் தான் இருக்கணும்னு நான் நம்புறேன். அவங்க சொல்லிப்பாங்க ஒரு பணிவின் காரணமாக நாங்கள்லாம் தொண்டர்களாக. நானே தொண்டர் தான். அப்ப எல்லாருமே தலைவனா இருக்கு. நான் தலைவனா வரலையா? அந்த மாதிரி நீங்களும் தலைவனா வரணும் என்று நினைக்கும் ஒரு பக்குவம் எனக்குள் ஏற்படுத்தப்பட்டது என்றால் தான் அது உண்மை. எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தவர்கள் என் தந்தை போன்றவர்கள், அவர்களின் முன்னோடி போன்றவர்கள், அண்ணா போன்றவர்கள், பெரியார் போன்றவர்கள். அந்த அரசியலை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் தான் அரசியல் எனக்கு தொழில் அல்ல என்கிறேன். பெரியார் சொன்னதை இங்க சொல்றேன். நான் முழு நேர அரசியல்வாதி என்று எவனுமே இல்லை என்றார். அவருக்கு வயசு இருக்கு, எவனுமே இல்லை என்று சொல்லலாம். நான் சொல்றேன் யாருமே இல்லை. ஏன்னா உங்க குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கடமைகளை மறந்துட்டு மக்களுக்காக பணி செய்கிறேன்கிற நாடகம்லாம் ஆடாதீங்க. அவன் தான் உண்மையான தொழில் அரசியல்வாதி. மக்கள் சேவை என்பது ஒவ்வொருத்தருடைய கடமையும். உங்க காலேஜில் ஒரு இடத்துல அசிங்கமா ஏதாவது குப்பை கிடந்ததுன்னா பொறுக்கி போடுறது உங்க கடமை நீங்க நினைக்கிறீங்கல்ல. உங்க காலேஜில் ஒரு தப்பு நடந்தா அதை தட்டி கேட்க வேண்டியது உங்க கடமைன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. அந்த மாதிரி நீங்க நாட்டையும் நினைச்சிட்டீங்கன்னா நாடு இப்படி இருக்காது. நான் யாரையோ குறை சொல்றேன், இந்த அரசியல்வாதி கெட்டவன், அந்த அரசியல்வாதி, எல்லாரும் கெட்டவன் தான், நீங்க உள்பட. சான்ஸ் கொடுத்தா எல்லாரும் கெட்டவங்க தான். கூடாதுங்கிற ஒழுக்கத்தை நீங்கள் தானே ஏற்படுத்த வேண்டும். ஒருவனிடத்தில் அந்த ஒழுக்கம் இல்லைன்னா நீங்க தானே தட்டி கேட்கணும். அது பெரியவங்க பார்த்துப்பாங்க. இனிமே நீங்க தான் பெரியவங்க, அதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா எத்தனை நாள் நீங்க எப்படி காலேஜுக்கு போக ஏது வழின்னு தினமா கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? தெரிஞ்ச வழி நீங்க தான் தைரியமா நடந்து போகணும். உங்களுக்கு எல்லாரும் காட்டிட்டாங்க. இந்தியா செல்ல வேண்டிய வழி என்பது உங்களுக்கே தெரியும், உங்கள் பாடங்களில் வருகிறது. நீங்க தான் அதை இட்டுக்கிட்டு போறவங்களே தவிர நாங்கள்லாம் உங்களுக்கு வழி சொல்ல காத்திருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அரசியல் புரியலன்னா எதிர்காலத்திற்கு அரசியல் புரியாமல் போய்விடும் என்பதுதான் பொருள். நீங்கள் தான் நாளைய தலைவர்கள். நான் என் கட்சியில் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு காலேஜிலையும் நான் தலைவர்களை தேடி போயிட்டு இருக்கேன். என் கட்சியில் தலைவர்கள் தான் இருக்கணும்னு நான் நம்புறேன். அவங்க சொல்லிப்பாங்க ஒரு பணிவின் காரணமாக நாங்கள்லாம் தொண்டர்களாக. நானே தொண்டர் தான். அப்ப எல்லாருமே தலைவனா இருக்கு. நான் தலைவனா வரலையா? அந்த மாதிரி நீங்களும் தலைவனா வரணும் என்று நினைக்கும் ஒரு பக்குவம் எனக்குள் ஏற்படுத்தப்பட்டது என்றால் தான் அது உண்மை. எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்தவர்கள் என் தந்தை போன்றவர்கள், அவர்களின் முன்னோடி போன்றவர்கள், அண்ணா போன்றவர்கள், பெரியார் போன்றவர்கள். அந்த அரசியலை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் தான் அரசியல் எனக்கு தொழில் அல்ல என்கிறேன். பெரியார் சொன்னதை இங்க சொல்றேன். நான் முழு நேர அரசியல்வாதி என்று எவனுமே இல்லை என்றார். அவருக்கு வயசு இருக்கு, எவனுமே இல்லை என்று சொல்லலாம். நான் சொல்றேன் யாருமே இல்லை. ஏன்னா உங்க குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்க கடமைகளை மறந்துட்டு மக்களுக்காக பணி செய்கிறேன்கிற நாடகம்லாம் ஆடாதீங்க. அவன் தான் உண்மையான தொழில் அரசியல்வாதி. மக்கள் சேவை என்பது ஒவ்வொருத்தருடைய கடமையும். உங்க காலேஜில் ஒரு இடத்துல அசிங்கமா ஏதாவது குப்பை கிடந்ததுன்னா பொறுக்கி போடுறது உங்க கடமை நீங்க நினைக்கிறீங்கல்ல. உங்க காலேஜில் ஒரு தப்பு நடந்தா அதை தட்டி கேட்க வேண்டியது உங்க கடமைன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. அந்த மாதிரி நீங்க நாட்டையும் நினைச்சிட்டீங்கன்னா நாடு இப்படி இருக்காது.
நான் யாரையோ குறை சொல்றேன், இந்த அரசியல்வாதி கெட்டவன், அந்த அரசியல்வாதி, எல்லாரும் கெட்டவன் தான், நீங்க உள்பட. சான்ஸ் கொடுத்தா எல்லாரும் கெட்டவங்க தான். கூடாதுங்கிற ஒழுக்கத்தை நீங்கள் தானே ஏற்படுத்த வேண்டும். ஒருவனிடத்தில் அந்த ஒழுக்கம் இல்லைன்னா நீங்க தானே தட்டி கேட்கணும். அது பெரியவங்க பார்த்துப்பாங்க. இனிமே நீங்க தான் பெரியவங்க, அதை புரிஞ்சுக்குங்க. ஏன்னா எத்தனை நாள் நீங்க எப்படி காலேஜுக்கு போக ஏது வழின்னு தினமா கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? தெரிஞ்ச வழி, நீங்க தான் தைரியமா நடந்து போகணும். உங்களுக்கு எல்லாரும் காட்டிட்டாங்க. இந்தியா செல்ல வேண்டிய வழி என்பது உங்களுக்கே தெரியும், உங்கள் பாடங்களில் வருகிறது. நீங்க தான் அதை இட்டுக்கிட்டு போறவங்களே தவிர நாங்கள்லாம் உங்களுக்கு வழி சொல்ல காத்திருக்கோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.